Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் இன்றைக்கி தியரி சீரீஸில் மெக்கானிக்ஸில் மோஷன் அண்டர் கிராவிட்டி தமிழில் வந்து புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு அதாவது நான் உங்களுக்கு ஒரு 3 வீடியோவுக்கு முன்னால் மாதிரி உங்களுக்கு அக்சலரேஷன் சம்பந்தமாகவும் அந்த அக்சலரேஷனால் வெலோசிட்டியோட சேஞ்ச் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மோஷன் அண்டர் கிராவிட்டி என்று சொல்லக்கூடியது இந்த அக்சலரேஷனோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓ லெவலில் நீங்கள் படித்த ஒரு சில விஷயங்கள், சின்ன வயசில் நீங்கள் படித்த ஒரு சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டியோடு சம்மந்தப்பட்ட முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டி என்று சொல்கிறது பிள்ளைகள் இந்த பாடத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு ஒரு செக்ஷன் ஒன்று வரும். அந்த செக்ஷன் வரும்போதும் உங்களுக்கு இது சம்மந்தமான நாலேஜ் நிறைய தேவைப்படும். சரி, அப்போ இது ஒரு பேசிக் நாலேஜ் தான். இங்கே நாங்கள் இதுக்கு முன்னால் படித்து தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் என்ன? ரைட், த ஃபர்ஸ்ட் திங், எர்த் சர்ஃபேஸில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்டை வந்து நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்து கீழே ஓடும். அந்த சோக்கை நான் இப்படி விட்டேன்னால் அது கீழே வந்து ஓடும், சரிதானே? அப்போ நான் அதை தள்ள தேவையில்லை, நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்டை நாங்கள் எப்பயும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்றை கொடுத்து தான் அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணலாம். ஓ லெவலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நாங்கள் அப்ளை பண்ணுவோம். எந்த ஃபோர்ஸுமே கொடுக்காமல் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் போகாது, இது நல்லா நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்காம கையை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்டை கையில் இருந்து விட்டீங்கன்னு சொன்னால், இஃப் யூ ட்ராப் சம்திங் ரைட், இட்ஸ் கோயிங் டு ரீச் த கிரவுண்ட். சரி, அப்போ நிலத்தை நோக்கி அது போகுதுன்னு சொன்னால், அப்போ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் பண்ணிக்கல இருக்குது. இந்த ஃபோர்ஸை நீங்கள் உளவில் படிக்கிற காலத்தில் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுங்கிற பேரில் சொல்லியிருப்பீங்க. சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுண்டா என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் வேலை செய்யலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், இது சம்பந்தமான நாலேஜ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களோட அடுத்த, அதாவது 5th சாப்டர் நினைக்கிறேன், 5th சாப்டர் உங்களோட கிராவிடேஷனல் ஃபீல்டு. இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிற அந்த 5th சாப்டரில் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்ன, நியூட்டன் என்ன சொன்னார், இது சம்மந்தமாக படிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஓலவெளியில் அதில் சின்ன வயசில் நீங்கள்லாம் படிக்கிற காலத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை செய்வோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஓலவெளியில் நீங்கள் படித்தீங்க, the force is equal to mass into acceleration, இப்படி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் கொடுத்த என்னது டெஃபினேஷன் அல்லது அந்த அந்த ஃபோர்ஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணினீங்கன்னு சொன்னால், திஸ் இஸ் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரி, சமன் செய்யப்படாத புறவிசை, இது அக்சலரேஷன், இது மேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரி, ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நாங்கள் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேட் பண்ணும்போது தான் இதோட மீனிங். அன்பேலன்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் ஒன்று நாங்கள் கொடுத்தோம்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் அக்சலரேட் பண்ணும். ரைட், என்ன ஃபோர்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா மேஸ் ஒன்று இருக்குதுன்னா இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு மல்டிபிள் கட்டாயம் இருக்கணும். இது 0வாக இருந்தால் இந்த இது மல்டிபிள் பண்ணுற நேரம் இது 0வாக போயிடும். அப்போ இதுக்கு கட்டாயம் 0ன்ற வேல்யூ வைக்கலாது, வேற ஒரு வேல்யூ ஒன்று கட்டாயம் இருக்கணும். அப்போ பிள்ளைகள் அந்த வேற ஒரு வேல்யூ இவர் எடுக்கிற நேரத்தில், அக்சலரேட் பண்ணுற நேரத்தில், சரி, அக்சலரேஷன் ஒன்று இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நாங்கள் விளங்கிக்கணும். அது அப்படியே வைஸ் வெர்சா அடுத்த பக்கம் அப்படியே தலைகளை பரட்டி பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அக்சலரேட் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணணும், இது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ரெண்டு சைடும் ஓகே, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணல, அக்சலரேஷன் இருக்குது, அக்சலரேஷன் இருக்குதுன்னு சொன்னால் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, சரி, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து வேர்ட்டிக்கலாக மேலுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் என்ன நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ட்ராப் பண்ணுறீங்க, ட்ராப் பண்ண அதில் வெலோசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் வெலோசிட்டியை அது வந்து இந்த கிரவுண்டை ரீச் பண்ணுற நேரம் எடுக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், அதில் வெலோசிட்டி டிக்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த வெலோசிட்டி 0 ஆகி திருப்பி அது கீழுக்கு வந்து சேரும். இது நம்மளோட அப்சர்வேஷன்.
சரிதானே ஆப்ஜெக்ட் வந்து போகிற நேரத்தில் வெலோசிட்டி 0 ஆகி மன திருப்பி கீழுக்கு வந்து சேருது அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆப்ஜெக்டில் நாங்கள் மேலே வீசினாலும் கீழே போட்டாலும் இந்த கீழே போடுற ஆப்ஜெக்டில் பாருங்க இதில் வெலோசிட்டி கீழுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுதுன்றால் இந்த டிரெக்ஷனில் ஒரு அக்சலரேஷன் வந்து ஆக்ட் பண்ணி ஏதோ ஒரு அக்சலரேஷன் வந்திருக்கு இந்த அக்சலரேஷனுக்கு காரணம் யார் who is responsible for that acceleration that is the unbalanced force act on the object which by the ground அதான் நாங்கள் gravitational force னு சொல்றோம் அப்ப இந்த gravitational force ஆல வரக்கூடிய இந்த acceleration-க்கு நாங்க சொல்றது gravitational acceleration அப்படினு சொல்றோம் சாதாரண gravitational acceleration-ஐ g என்ற சிம்பலால கொடுப்போம் அப்ப நாங்க இந்த சிச்சுவேஷனுக்கு a என்ற சிம்பலை நாங்க யூஸ் பண்ணாம g என்ற சிம்பலை நாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அடுத்து gravitational acceleration direction நல்லா பாருங்க உங்களுக்கு மேலே போட்ட ஒரு ஆப்ஜெக்ட்டும் பேய்த்து 0 ஆகி கீழே தான் வரப்பாரு அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்பயுமே ஆக்ட் பண்ணுறது கீழுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் அக்சலரேஷன் மேலுக்கு இருக்கிறது அக்சலரேஷன் கீழுக்கு தான் இருக்குது அப்போ இது வந்து வெலோசிட்டி வந்து மேலுக்கு இது நாங்கள் ஒரு பெரிய வெலோசிட்டியோட வீசினாலும் அதில் வெலோசிட்டி அது கம்ப்ளீட்டாக 0 ஆக்கிட்டு மன திருப்பி கீழுக்கு வருது என்றால் மேலே போகக்குள்ள டீசலரேட் பண்ணுது கீழே வரும்போது அக்சலரேட் பண்ணுது உண்மையா இல்லையா அப்போ மேலே போகும்போது டிசலரேட் பண்ணுதுன்னா டிசலரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நிப்பாட்டணும்னா ஆப்போசிட் டிரெக்ஷன் நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் சரி அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கையை விட்டு வீசினதுக்கு பிறகு எங்களால் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கப்படலை ரைட் we didn't give any force right still the object getting its velocity as 0 right அப்போ if it is reducing its velocity the meaning of that is acceleration right an acceleration is acting towards the ground சரி ஒரு acceleration towards the ground ஆக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா மேலே போகல அந்த acceleration அவருக்கு ஒரு deceleration ஆக இருக்கு அதோட velocity அவர் கம்ப்ளீட் பண்ணி 0 ஆக்கி போட்டுட்டு இந்த இடத்துல 0 ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்றாரு திருப்பி accelerate பண்ண தொடங்குறாரு அப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு acceleration வந்து ஆக்ட் பண்ணிக்கின்னு அர்த்தம் அப்ப மேலே போகும்போது deceleate பண்ணி மறுபடியும் திருப்பி கீழே வரும்போது accelerate பண்ணி right அப்ப conclusion என்னன்னு சொன்னால் இந்த gravitational acceleration direction is going to be towards down அல்லது it's going to be directed towards the ground னு சொல்லலாம் சரிதானே right இப்போ இது வந்து gravitational acceleration சம்பந்தமாக motion and gravity என்கிறதுல நம்ம அனுபவிக்கிற நம்ம எப்படி இது நடக்குதுங்கிறத விளங்குற முறை சரிதானே எப்பயுமே நாங்கள் ஒரு சாமானை சரியா மேலுக்கு வீசி போட்டுட்டு வேற இடத்துல பார்த்துட்டு இருக்க மாட்டோம் மேலே வீசினோம்னா அப்படியே கேட்ச் பிடிக்க தான் பார்ப்போம் ஏன்னா போகிற ஆப்ஜெக்ட் திருப்பி அதே லைனில் கீழே வரப்போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும் ரைட் அப்போ மோஷன் அண்ட் கிராவிட்டியில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு வெர்டிக்கல் மோஷனில் என்ன மாதிரியான நிலைமை இருக்கும்னு சொல்லி அப்போ இதில் ஒரு வெலோசிட்டியோட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா மேலுக்கு அதில் வெலோசிட்டி டிக்ரீஸ் ஆகி 0 ஆகி திருப்பி அதில் வெலோசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே கீழுக்கு வரும் இதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கொள்ளணும் இந்த சிச்சுவேஷனில் நம்ம இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளைகள் பொதுவாகவே சில அசம்ஷன்ஸ் வந்து சயின்ஸில் நாங்கள் எப்பயும் எடுக்கிறது ஏன்னா அந்த ஸ்டடீஸை ஈஸி ஆக்குறதுக்காக வேண்டி சரி ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி சில அசம்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வீசுகிற நேரத்தில் அந்த வீசி அது போகிற நேரத்தில் வந்து கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ஏரால் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து நாங்கள் குறைக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து நீங்கள் சாதாரணமாக நடந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏர் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட சைடால் அந்த ஏர் வந்து உங்களை உறைஞ்சி கொண்டு போகிறத ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட மேலுக்கு ஏர் வந்து பட்டு உங்களை பின்னுக்கு தள்ளுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சரி அப்புறம் ஒப்போசிங் ஃபோர்ஸ் வந்து ஏரால் எப்பயும் இருக்குது மோஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்புறம் ஆப்ஜெக்ட் நீங்கள் தூக்கி மேலே போட்டிங்கன்னு சொன்னால் மோஷனுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் எந்த சைடில் மோஷன் நடக்குது மேலே போல மேலே கீழே வர போல கீழே சரி தானே மேலே போகிற நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் என்ன செய்யும்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் பை தேர் சரிதானே அப்போ ஏரால ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று மேலே போக்குள்ளேயும் இருக்கு கீழே வர போக்குள்ள மேலுக்கு இருக்கு ரைட் அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் நாங்கள் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனை நம்ம நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண இயலாது ரைட் அதனால இந்த ஏரே இல்லைன்னு நினைச்சுக்கொண்டு அசியூம் பண்ணிக்கொண்டு தான் நாங்கள் இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் படிக்க போகிறோம் எக்ஸாமில் கூட மோஷன் அண்ட் கிராவிட்டியில் கொஸ்டின்ஸ் வர நேரத்தில் நீங்கள் நேரடியாக இந்த மெக்கானிக்ஸோட சம்பந்தப்பட்ட செக்ஷனை தான் யூஸ் பண்ணணும்டா அவங்க கொஸ்டின்லேயே தருவாங்க இக்னோர் the air resistance சொல்லி தருவாங்க சரிதானே அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ரைட் பிள்ளைகள் அப்போ அடுத்த விஷயம் வந்து நாங்கள் போக போகிறோம் இந்த கிராவிடேஷனல் மோஷன் அண்ட் கிராவிட்டிங்கிறது எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க பிள்ளைகள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மேலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க ஒரு வெலோசிட்டியோட ப்ரொஜெக்ட் பண்ணுங்க
இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, அப்படியே மேலுக்கு போய் திருப்பி கீழுக்கு வந்து உள்ள போகுது. சரி, இப்போ நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த வெலோசிட்டி இதில் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் நம்பி இருக்கணும். சரிதானே? சுருக்கமாக சொல்கிறேன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் மோஷன் அண்ட் கிராவிட்டியில் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்னு சொல்லலாம். சரிதானே? நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், இது இப்படித்தான் நடக்குது என்கிறத நாங்கள் நம்பி ஆகணும். அப்போ தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? அதை நாங்கள் ப்ராக்டிக்கலைஸ் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான விதமாக நாங்கள் அதை பயன்படுத்தலாம். சரிதானே? அப்போ இதில் வெலோசிட்டி வந்து மேலுக்கு இருக்கும், வரப்போக்கில் வெலோசிட்டி கீழுக்கு இருக்கு. இப்போ நான் இந்த விங்கிற வேல்யூவோட இதை கற்பனை பண்ணாமல் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 ப்ரொஜெக்ட் பண்ணின்னு ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சுக்கொண்டு இந்த தியரி கம்ப்ளீட்டாக விளங்கி கொள்ள பாருங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இடத்துல அக்சலரேஷன் சொல்றது வந்து கிராவிடேஷனல் அக்சலரேஷன். சாதாரணமாக நாங்கள் இதை 10 மீட்டர் செகண்ட் -2 வேல்யூ கொடுத்து தான் பார்ப்போம். சரிதானே? அப்போ கிராவிடேஷனல் அக்சலரேஷன் வந்து ஆக்ட் பண்ணி, the gravitational acceleration is going to be a constant value, right, in the entire journey, right? அப்போ ஃபுல் ஜேர்னிக்கும் வந்து இதில் வெலோசிட்டி, கிராவிடேஷனல் அக்சலரேஷன்ங்கிறது 10 மீட்டர் செகண்ட் -2 இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அக்சலரேஷன் படிப்போம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெலோசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன், யூனிஃபார்ம் அக்சலரேஷன் 2 அக்சலரேஷன் இருக்கு. அதில் யூனிஃபார்ம் அக்சலரேஷனாக இருந்தால் எங்களுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி தந்து ஞாபகம் இருக்குதா? இந்த ஈக்குவேஷன்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் ஞாபகப்படுத்தி பாருங்க. v is equal to u plus atங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் s is equal to u plus v divided by 2 into tங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். s is equal to ut plus half at squaredங்கிற ஈக்குவேஷன் நாங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் v squared is equal to u squared plus 2asங்கிற ஈக்குவேஷனை நாங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளம். இப்போ இந்த சம்பவம் நடக்க போக்குள்ள சில முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. என்னென்ன விஷயங்கள் நடக்குது? முதலாவது விஷயம், இவர் மேலே எழும்பி போய் ஒரு ஹைட் ஒன்றை ரீச் பண்ணுறார். இந்த ஹைட் இஸ் கோயிங் டு பி த மேக்ஸிமம் ஹைட். அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் ஒன்று இவர் ரீச் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்தது இதில் வெலோசிட்டி டொப்பில் இதில் வெலோசிட்டி 0வாக மாறுறதை எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது இதில் வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகி சேம் ஹைட்டை இது கவர் பண்ணிட்டு கீழுக்கு வர்றதை பார்க்கலாம். சரிதானே? இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ஹாரிசான்டல் லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணினால் அதை இது க்ராஸ் பண்ணுறது திருப்பி அதை க்ராஸ் பண்ணி கீழுக்கு வரும். இந்த 2 சிச்சுவேஷனையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மேலே போகிற நேரம் கீழே வர நேரம்ங்கிற சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதில் நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் திங், இந்த ஹைட்டை எப்படி நாங்கள் மெஷர் பண்ணுறோம்? இப்படி ஒரு ஹைட் ஒன்று வருகிறது, இந்த ஹைட்டை நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது? சரி, நல்லா பார்த்துக்கோங்க பிள்ளை. உங்களுக்கு இதில் இருக்கிற டேட்டா, the initial velocity is given, the final velocity when it reach this height is given, right? இந்த ஹைட்டை ரீச் பண்ணும்போது ஃபைனல் வெலோசிட்டி தந்திருக்கு. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில் யூஸ் பண்ணால் the u is equal to 10 meter second -1, right? v is equal to 0 meter second -1, the height is h, right? இதான் question. அடுத்தது acceleration is equal to gravitational acceleration, that is equal to 10 meter second -2. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் h ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணுற மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு டைமும் எடுக்கும். சரிதானே? இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். அப்போ அந்த டைமையும் மனசில் வச்சுக்கிறது. இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இந்த ஹெச்சை ஃபைன் பண்ணுறதுக்கு அல்லது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த இந்த 4 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் என்றால் கிராவிடேஷனல் அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், இந்த அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூவை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன். சரிதானே? எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? u v a வச்சுக்கொண்டு ஹெச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் லாஸ்ட் ஈக்குவேஷன் தான் செலக்ட் பண்ணணும். மற்ற எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் டைம் இருக்குது, டைம் உங்களுக்கு தெரியும். இதில் எந்த ஒரு டைம் சம்பந்தமான எந்த ஒரு டேட்டாவும் தந்துடுது. சரிதான்? நம்ம மேக்ஸிமம் ஹைட்டை நாங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். அப்போ v squared is equal to u squared plus 2asங்கிற ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல v squared என்ன? 0 squared, that is equal to, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம்,
இதில் வெக்டர்ஸ் இருக்கு. சரி, இதில் இருக்கிற எல்லாமே வெக்டர்ஸ் தான். ரைட், அப்போ வெக்டர்ஸ் இருக்கிற நேரத்தில் ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ண வெக்டர் விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். எப்பயும் வெக்டர் டிரெக்ஷனை வச்சு தான் நாங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்டையர் ஈக்குவேஷனை நாங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் ஏதாவது ஒரு டிரெக்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகிறதுனால அதில் மோஷன் மேலுக்கு இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை மேலுக்கு டிரெக்ஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரி, அப்போ மேலுக்கு டிரெக்ஷனில் என்னென்ன மாதிரியான கம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், அது கீழுக்கு இருக்கிற கம்போனன்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ். அவ்வளோதான். சரி, இப்போ யூ ஸ்கொயர் என்ன? இனிஷியல் வெலோசிட்டி 10 ஸ்கொயர் ப்ளஸ்ஸா மைனஸா மேலுக்கு தான் இருக்குது, இதுவும் மேலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது பாசிட்டிவ் வேல்யூ எடுக்க போகுது. சரிதானே? ப்ளஸ் ரைட் 2 இன்டூ acceleration என்ன? Gravitational acceleration, that is 10 meter second minus 2. ரைட், ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வழங்கி கொள்ளணும். இந்த 10 meter second minus 2 not towards upwards, it's toward downwards. சரிதானே? அப்போ கீழுக்கு இது இருக்குதுன்னு சொன்னால் ஈக்குவேஷனை நாங்கள் மேலுக்கு யூஸ் பண்ணுறோம் என்றால் இந்த இடத்துல கட்டாயம் வெக்டர்ன்றதுனால மைனஸ்ங்கிற சைனை கொடுத்து நாங்கள் சொல்லணும். சரி, ஏன்னா மேலுக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷனில் மைனஸ்ங்கிற ஒரு கம்போனன்ட் நம்ம கொண்டு வந்தால் அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் the meaning of this is not in the direction of same direction, right? It's in the opposite direction என்றதை நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். into the s is going to be the maximum height, that is h. சரி, அப்போ 20h is equal to 100 என்று வரும். h is going to be equal to 5 meters என்று வரப்போகுது. அப்போ ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். சரியான உள்ளே ரைட். இப்போ அதே மாதிரி இந்த 5 மீட்டர் ஹைட்டை வந்து இவர் ரீச் பண்ணும்போது எவ்வளவு டைம் எடுப்பார்? சரி, அந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். சரி, எவ்வளவு டைம் எடுக்கும் என்னதை பார்க்குறது. இதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் இதை நான் அழைக்கிறேன் பாருங்க. அப்போ வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலோசிட்டி இனிஷியல் வெலோசிட்டி ப்ளஸ் a இன்டூ tங்கிற வெப்பன். இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் ஃபைனல் வெலோசிட்டி 0. ஈக்குவேஷன் இந்த டிரெக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம், மேலுக்கோ கீழுக்கோ எப்படின்னாலும் இது பண்ணால் மேலுக்கு யூஸ் பண்ணணும். 0 is going to be equal to u எவ்வளவு 10, ரைட், ப்ளஸ் acceleration -10. ஏன் -10ங்கிறத நான் திருப்பியும் சொல்லலை, உங்களுக்கு நல்லா தெரியும். the time taken, that is our need, right? Therefore the t is going to be equal to 1 second வரும். சரி, அப்போ 1 செகண்ட் இவர் என்ன செய்ய போறாரு? மேலுக்கு போய் சேர போறாரு. ரைட், இப்போ இவர் 1 செகண்ட்ல மேலுக்கு போறாரு. மேலே போறதுக்கு 1 செகண்ட் எடுக்கும். ரைட், அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றதை பார்ப்போம். ரைட், அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இதை நான் அழிக்கிறேன் பிள்ளை. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் எனக்கு இங்க வரும்போது இப்போ வெலோசிட்டி தெரியும், இந்த இடத்துல என்ன வெலோசிட்டியோட இவர் வாராருன்றது தெரியும். ரைட், ஆனா எனக்கு எதெல்லாம் தெரியும் என்று சொன்னால் இனிஷியல் வெலோசிட்டி தெரியும். ஏன்னா இங்கே 0ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன செய்ய போறேன்? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போறேன். எனக்கு மேக்ஸிமம் ஹைட் தெரியும் 5 மீட்டர்ஸ்னு சொல்லி. அப்போ s is equal to ut plus half at ஸ்கொயர்ங்கிற ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் s ல வேல்யூ 5 மீட்டர் என்று வரும். u is 0, therefore ut is going to be, this component is going to be 0. இப்போ பிள்ளைகள் நான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழுக்கு வர மோஷன் தானே, அப்போ மோஷன் டிரெக்ஷனே நான் இந்த ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்றேன் டவுன்வர்ட்ஸ். லேஸ் சரிதானே? அப்போ half into acceleration is going to be 10. ஆனால் இந்த இடத்துல நான் மைனஸ் போடல, ஏன்னா நாங்கள் ஈக்குவேஷனை யூஸ் பண்றதே டவுன்வர்ட்ஸ் தான். ரைட், அப்போ கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் டிரெக்ஷன் அதே டிரெக்ஷன் தான் அதுவும் இருக்குது. இன்டூ டி ஸ்கொயர். ரைட், அப்போ 5 is equal to இங்கே 10 ன்னு சொல்லி சொன்னால் t is going to be equal to 1 second என்று வரும். அப்போ மேலே போகிறதுக்கு 1 செகண்ட், கீழே வரதுக்கு 1 செகண்ட். ரைட், முதலாவது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம் என்ன? ஒரு கிராவிடேஷனல் மோஷன் அண்ட் கிராவிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று மேலுக்கு போய் கீழுக்கு வந்து சேர்றதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுதோ அதே மாதிரி வாரத்துக்கும் அதே நேரம் போகும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் டைமை நாங்கள் ஒரே மாதிரி கற்பனை பண்ணலாம். எப்படி கற்பனை பண்ணலாம் என்றால், இப்போ நான் இந்த 2 சிச்சுவேஷன் காட்டியிருக்கிறேனே, இந்த இடத்துல இருந்து இப்படி போய் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? the same time is going to be taken to reach the same horizontal level. சரி, இந்த horizontal level cross பண்ணி இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 0.5 செகண்ட்ஸ் எடுத்துச்சுன்னு மர திருப்பி அதை இங்க வரதுக்கு இன்னொரு 0.5 செகண்ட் போகும். ரைட், இது நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆக முக்கியமான விஷயம். இப்போ 1 செகண்ட் போகும்.
இப்போ இந்த 1 செகண்ட்ல இந்த ஹைட்டுக்கு எவ்வளவு ஃபைனல் வெலோசிட்டி வரும்ன்றதை பார்ப்போம். சரி, அல்லது ஹைட்டுக்கும் தேவையில்லை, நாங்கள் v is equal to u plus at போடுவோம். v is equal to u plus at போடுவோம். ரைட், ஈக்குவேஷனை நான் டவுன்வர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா டவுன்வர்ட்ஸ் மோஷனை தான் நாங்கள் இப்போ கன்சிடர் பண்ணுறதுனால ஃபைனல் வெலோசிட்டி இஸ் த ரிக்வயர்மெண்ட், இனிஷியல் வெலோசிட்டி ஹியர் இஸ் 0 ப்ளஸ் அக்சலரேஷன் என்ன வரப்போகுது, பாசிட்டிவ்னு வரப்போகுது, என்ன டவுன்வர்ட்ஸ் தான் அதுவும் இருக்குது. அதனால 10 into the time taken is 1, therefore the velocity is equal to 10 meter second minus 1. Therefore here the value is 10 meter second minus 1, which is very equal to the same value as the projected velocity. So that our project பண்ணின velocity க்கு ஈக்குவலாக வந்து நிக்குதுன்னு சொன்னால் இது ஒரு சேம் ஹாரிசான்டல் பிளேனாக நீங்க கற்பனை பண்ணால் இந்த ஹாரிசான்டல் பிளேன்ல மேலே போகல என்ன velocity இருந்துச்சோ the same horizontal plane வந்து கடக்கிறதுக்கு கீழே வர போகல அதை கிராஸ் பண்ற நேரத்துல அதோட velocityயும் சேமா இருக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க, ஒரே horizontal planeல மேலே போற நேரத்துல என்ன velocity இருந்துச்சோ அந்த v dash is going to be there when it cross the same horizontal plane again when it return back. சரிதானே, அப்ப திரும்பி வரும்போது அதோட velocity ஈக்குவலாக இருக்கும். இது ஈமான் கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம். எது velocity மேலே போற நேரத்துல ஒரு velocity சேம் horizontal planeல கீழே வரும்போது அதே velocity இருக்கும் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப motion under gravityல நமக்கு தெரிஞ்ச ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் இந்த क्वेश्चन மூலமாக இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுதான் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் கிராவிட்டிக்கு கீழே மோஷன் ஒன்று வருமாக இருந்தால் அந்த கிராவிடேஷன் அதாவது கிராவிடேஷன் அக்சலரேஷனோட அதை மூவ் பண்ணுற நேரம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கொண்டு அதை மூவ் பண்ணுற நேரத்தில் வந்து அதோட மூவ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கும்ங்கிறத நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த செக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆக முக்கியமான சில விஷயங்கள். சரியான பிள்ளைகள், அப்போ அடுத்தது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால் எந்த ஒரு தியரி செக்ஷன் படித்தாலும் நான் உங்களுக்கு இப்போ தியரி தான் படிப்பிக்கிறேன். இந்த தியரியில் என்னால் வந்து எந்த ஒரு காலத்திலையும் கொஸ்டின்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கல. கொஸ்டினை விட எனக்கு அவசரமாக உங்களுக்கு தியரி இந்த ஃபிசிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேலையை தான் செய்யலாம். இப்போ இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறேன். இன்ட்ரடக்ஷனை மட்டும் வச்சுக்கொண்டு எந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்யலை. சரிதானே, ஒரு சமையல் வீடியோவை பார்க்குறோம்னு சொன்னாலும் சமையல் வீடியோவை பார்த்து நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு போனோம்னு சொன்னால் அதில் பிரயோசனம் இல்லை. சரி, அதை நீங்கள் ஒரு தரமாவது வீட்டில் செக் பண்ணி ஒரு 2 தரம் 3 தரம் அது பிழைச்சி அதை பிழையாயினத்தை சரி பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 தரம் செஞ்சீங்கன்னா தான் அதே சமயம் நம்மளோட வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்திருக்கிற நேரத்தில் நமக்கு ஆக்கி கொடுக்கலாம். சரி, கெஸ்ட் வந்தால் நமக்கு ஆக்கி கொடுக்கலாம். அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ஆக்கி கொடுக்குறது அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் அந்த கெஸ்ட் வாரதும் அன்றைக்கு தான் லாஸ்ட் டைமாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு அவங்க வரப்போகிறதும் கிடையாது. சரியான பிள்ளை, அப்போ நம்ம எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தை நாலேஜ் எடுத்தாலும் அதை ப்ராக்டிகலைஸ் பண்ணி அதை நமக்கு ஃபெமிலியராக மாற்றிக்கொள்ளணும். அப்போ இங்கே ஃபிசிக்ஸில் இருக்கிற ப்ராக்டிக்கல் என்ன நாங்கள் ப்ராக்டிக்கல் போய் செய்கிறதல்ல. சரிதானே, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் த அப்சர்வேஷன். என்ன நடந்துச்சு, என்னத்தை நாங்கள் படித்தோமோ இதை நிறைய நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். உலகத்தில் எப்படி நடக்குது, இது என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்குது, இது நம்ம படித்ததுக்கு மாற்றமாக ஏதாவது நடக்குதா, ரைட்? இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் against the studies, then you have to observe it. What is happening there? The same motion under gravity, but we did something in the theory, but it's happening something in the nature. சரிதானே, another thing in the nature. அப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குமாக இருந்தால் you have to think. You think what happened there. சரிதானே, அப்போ இந்த மாதிரி யோசிக்கிறது தெரியணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நிறைய கொஸ்டின் செய்யணும் பிள்ளை, நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் செய்யணும். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த பீரியடில் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு லிங்கோடு நான் போட்டிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு அதாவது உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி கொள்றது. ஏதாவது பிடிஎஃப்ஸ்னா அந்த பிடிஎஃப்க்குரிய லிங்க்குகள் போட்டிருப்பேன். சரிதானே, நீங்கள் சில நேரத்தில் கூகுள் ட்ரைவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி கூகுள் ட்ரைவ் லிங்க்கோ ஏதோ ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸுக்குரிய கொஸ்டின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டு கட்டாயம் செய்யுங்க. ரைட், நான் பொதுவாகவே இந்த இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்காக வேண்டி தான் நான் அதுக்குரிய கொஸ்டின்ஸ் போடுவேன். தயவு செஞ்சு பிள்ளைகள் இந்த இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சிங்கள மீடியம்னு சொல்லி மீடியத்துக்குள்ள பவுண்ட் ஆகி இருக்காது. இதில் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. சரிதானே, நான் தமிழ்லாம் காய்க்கிறேன், எனக்கு தமிழில் வராது, நான் இங்கிலீஷ்லாம் நான் படிப்பேன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த காலத்தையும் இது பண்ணல. அதே நேரத்தில் நான் இங்கிலீஷில் சில டேர்ம்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறேன் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்காக வேணும். அப்போ இங்கிலீஷில் இங்கே டேர்ம்ஸ் யூஸ்
பண்ண எனக்கு அந்த இங்கிலீஷ் எல்லாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ் மீடியம் பிள்ளைகள் உங்களால் படிக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. சிங்கள மீடியத்தில் எத்தனையோ புக்ஸ் இருக்குது. ஒரு சரே இல்லாமல் எந்த ஒரு டீச்சர்ஸும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான புக்ஸ் இருக்கிறது அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின்ஸ் இருந்தால் தமிழ் மீடியம் பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிச்சு பாருங்க. ஓ லெவலில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கீங்க பொருள் எப்படியுமே அட்வான்ஸ் லெவல் நீங்கள் சயின்ஸ் படிக்க பாருங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓ லெவலில் வந்து கணு நாட்டின நம்மளால் செய்ய இயலாது. சரிதானே? எப்படியும் ஓ லெவலில் ஒரு ஏயாவது இருக்கும், குறைஞ்சது பியாவது இருக்கும், என்னையாவது ரிசர்ச் வச்சிருப்பீங்க. சரி, பார்த்தடிச்சு எடுத்ததா இல்லையா பிள்ளை? சரி, எப்படியும் நீங்கள் படிச்செடுத்ததா தான் இருக்கும். படித்த அந்த ஓ லெவல் இங்கிலீஷ் போதும். அந்த இங்கிலீஷை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஆன்சர் எழுதிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. சரி பிள்ளை. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த செக்ஷனில் நீங்கள் வழங்கி கொண்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு நிறைய கொஸ்டின்ஸ் செய்யுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கொஸ்டின்ஸுக்குரிய லிங்க்ஸை போடுவேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரிதானே பிள்ளை? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ்.